ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நேற்றைய உரையில் ராமசுவாமி ஐயர் என்பவருக்கும் மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கும், மேலும் ராமசுவாமி ஐயர் பாடிய ரமணர் சரணாகதி என்ற பாடலை பாடிய ஒரு பெண்ணுக்கும் ஏற்பட்ட அதிர்ச்சி நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அரசாங்கத்தில் மேலாளராக வேலை பார்த்த ராகவாச்சாரி என்பவர் தன் மனதுக்குள் 3 கேள்விகளோடு பகவான் எதிரே அமர்ந்திருந்தார். வேலை நேரம் போக மற்ற நேரங்களில் எல்லாம் அவர் ஸ்ரீ ரமணரை தேடி வருவது வழக்கம். அங்கே கூட்டத்துக்கு நடுவில் எதுவும் பேசாது மௌனமாக இருப்பார். ஆனால் மனதுக்குள் கேள்விகள் இருக்கும். ஒருமுறை இந்த கேள்விகளுக்கு தயவு செய்து நீங்கள் விடையளிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பகவான் எதிரே அமர்ந்திருந்தார். உங்களை சில நிமிடங்கள் நான் தனியாக சந்திக்க இயலுமா? தியாசாபிக்கல் சொசைட்டியை பற்றி பகவான் என்ன நினைக்கின்றார்? எனக்கு தகுதி இருந்தால் தங்களுடைய உண்மையான ரூபத்தை எனக்கு காட்டுவீர்களா என்கின்ற வினாக்களோடு உட்கார்ந்திருந்தார். அதுவரை சுற்றியிருந்த கூட்டம் எதனாலேயோ சட்டென்று கலைந்து போயிற்று. ஒவ்வொருவராக வெவ்வேறு காரணங்களை முன்னிட்டு அந்த இடம் விட்டு நகர்ந்தார்கள். ஸ்ரீ ரமணரும் ராகவாச்சாரியா தனியே அமரும் நிலை வந்தது. உங்கள் கையில் இருக்கும் புத்தகம் என்ன? பகவத்கீதையா? நீங்கள் அதில் உறுப்பினரா? அந்த சொசைட்டி நல்ல விஷயங்களை செய்து வருகின்றது என்று யாரும் எதுவும் கேட்காமலேயே தானாக பேசினார் ரமணர். ஆஹா, 2 கேள்விகளுக்கு பதில் கிடைத்து விட்டது. அப்படியானால் 3வது கேள்விக்கும் பதில் கிடைக்கும் அல்லவா? பகவானின் உண்மையான சொரூபம் என்னவென்று காண ஆவலாக இருக்கின்றேன் என்று குதூகூலத்துடன் பகவான் கண்களையே உற்று பார்த்தார் ராகவாச்சார். அப்போது பகவான் சுவரோடு ஒட்டியதொரு மேடையில் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகே தட்சிணாமூர்த்தி படம் மாட்டப்பட்டிருந்தது. பகவானை பார்க்கும்போது தட்சிணாமூர்த்தி படம் கண்ணில் படாமல் இருக்காது. ஆனால் உற்று பார்க்க பார்க்க உள்ளுக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ராகவாச்சாரியான் கண்களிலிருந்து பகவான் மெல்ல மெல்ல மறைத்தார். எதிரே இருந்த சுவர் கூட இல்லாமல் வெறும் வெட்ட வெளியாக இருந்தது. பிறகு ஒரு வெளிச்சம் தோன்றியது. வெளிச்சம் வந்த பிறகு தட்சிணாமூர்த்தி படம், பகவான் உருவம் எல்லாம் தோன்றியது. மறுபடியும் கண்களுக்கு எல்லாம் புலப்பட்டன. அதே நேரம் தட்சிணாமூர்த்தி திருவுருவமும் பகவானின் திருவுருவமும் மிகப்பெரிய பிரகாசத்தோடு ஒளிமயமாக காட்சியளித்தது. இந்த காட்சியை வெகு நேரம் காண முடியாமல் ராகவாச்சாரி கண்களை மூடிக்கொண்டார். சிறிது நேரம் கழித்து எழுந்து பகவானை நமஸ்கரித்து மலையை விட்டு அகன்று வீட்டுக்கு சென்றார். அடுத்த 1 மாதம் வரை பகவானை அவர் சந்திக்கவே இல்லை. அன்று கண்ட காட்சியே மனதில் மிக பிரமாதமாக ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. அந்த காட்சி கலைந்து விடுமோ என்று பகவானை சந்திக்காமல் இருந்தார். பிறகு மெல்ல மனம் தேறி மறுபடியும் பகவானை தரிசிக்க சென்றார். நான் உங்களிடம் சில விஷயங்களை கேட்டேன், கேட்டது எனக்கு கிடைத்தது என்று பணிவாக சொன்னார். பகவான் மறைந்து வெட்டவெளி தோன்றியதையும் பிறகு மெல்ல தட்சிணாமூர்த்தி படமும் பகவானும் தோன்றியதையும் பிரகாசமாக இருந்ததையும் விவரித்தார். இது என்ன என்று வினாவினார். நீ என் உண்மை உருவத்தை காண விரும்பினாய். நான் அரூபி, எனக்கு உருவம் கிடையாது. நீ பகவத்கீதை படிப்பவன். அந்த தூண்டுதலால் தட்சிணாமூர்த்தி ஒளியாகவும் நான் ஒருவித ஒளியாகவும் உன் கண்ணுக்கு தோன்றியிருக்கலாம். இது பற்றி நீ கணபதி முனிவரிடம் கேட்டு தெரிந்து கொள் என்றார் பகவான். ஆனால் மேற்கொண்டு இதை விசாரிக்க ராகவாச்சாரி விருப்பப்படவில்லை. இந்த அற்புத காட்சியே அவருக்குள் மிகப்பெரிய நிறைவை கொடுத்துவிட்டது. குருவின் கருணை மிகப்பெரியது. எந்த உரையாடலும் இல்லாமல், எந்த பெரிய விவாதமும் இல்லாமல் மிக அமைதியாக வந்தவரை தனிமைப்படுத்தி தான் யார் என்று அவருக்கு காட்டி கொடுத்தது. அது பற்றிய விளக்கத்தையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். எது கேட்டாலும் கிடைக்கின்ற இடம்தான் குருவின் சன்னதி. உத்தியோகம் பார்த்து கொண்டு அந்த உத்தியோக இடைவெளியில் ஓடி வந்து பகவானை தரிசிப்பவர் சிலர் இருக்க, உத்தியோகத்தை உதறிவிட்டு ஒட்டுமொத்தமாக பகவானிடம் சரணடைந்த அன்பர்களும் இருக்கின்றார்கள். நாளை பார்ப்போமா அதை பற்றி? ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.